செப்டம்பர் 16ஆம் தேதி மாலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்லிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. செப்டம்பர் 17ஆம் தேதியன்று புதிய துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனை இபிஎஸ் சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அமித்ஷா உள்ளிட்டோரையும் சந்திக்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. செப்டம்பர் 16ஆம் தேதி மாலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்லிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. செப்டம்பர் 17ஆம் தேதியன்று புதிதாக பொறுப்பேற்றுள்ள துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனை இபிஎஸ் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். நாளை மறுநாள் டெல்லி செல்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. பரபரப்பாக இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியினுடைய டெல்லி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வருகின்ற 16ஆம் தேதி சென்னையிலிருந்து விமானம் மூலமாக டெல்லி செல்லக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேச இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனோடு பாஜக மூத்த தலைவர்களையும் சந்தித்து பேச இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த 8ஆம் தேதி டெல்லி சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியதாக அவரே செய்தியாளர்கள் தெரிவித்த நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமியினுடைய டெல்லி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் புதிதாக பொறுப்பேற்ற துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவருடைய இந்த பொறுப்பேற்கக்கூடிய விழாவில் இந்த தமிழகத்திலிருந்து பாஜக மூத்த தலைவர்கள் எல்லாமே சென்றிருந்தாங்க. அன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்துல திருப்பூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் பொறுப்பேற்ற தினம் அன்று திருப்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவருக்கு சி.பி. ராதாகிருஷ்ணன் பொறுப்பேற்றதற்கு தன்னுடைய வாழ்த்துக்களையும் அந்த பிரச்சார பயணத்தின் போதே தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில வருகின்ற 17ஆம் தேதி துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றக்கூடிய திரு சி.பி. ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேச இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்காக அவருடைய பிரச்சார பயண திட்டமும் மாற்றியமைக்கப்பட்டது. அதற்கான அறிவிப்பு கடந்த சில மணித்துளிகளுக்கு முன்புதான் வந்தது. 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் தருமபுரி மாவட்டத்தில் அவர் பிரச்சாரம் பயணம் மேற்கொள்ள வைக்கின்ற நிலையில அந்த பிரச்சார பயண திட்டமானது வருகின்ற 28 மற்றும் 29ஆம் தேதிக்கு மாற்றியமைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில அந்த தேதிகளில் அவர் டெல்லி சுற்றுப்பயணத்துக்கு திட்டமிட்டிருக்கிறார். 17ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் சந்தித்து பேசக்கூடிய அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் சந்தித்து தமிழக அரசியல் நிலவரம் குறித்தும் அதிமுக பாஜக கூட்டணி வருகின்ற தேர்தல் எதிர்கொள்வது சட்டப்பேரவை தேர்தலுக்கான திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து பாஜக மூத்த தலைவர்களையும் சந்தித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.